ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஜெகேஷ் பேசுகிறேன், ஆர்ஜே கவுண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வேலைக்கு எடுத்துருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டீசல் 2014 மாடல், ஓகேங்களா, டைப் 2 வேரியண்ட்டு. ஸோ இந்த வண்டி வந்து என்ன ஒர்க்காக எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஆஸ் வெல் அஸ் வந்து சஸ்பென்ஷன் ஒர்க் பார்க்குறதுக்காக தான் எடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்றதும் கஸ்டமர் பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டி கையில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டீசல் இல்லாமல் தான் வந்துச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து இந்த தப்பு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வண்டியில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 லிட்டர் டீசல் இருந்தால் தான் பம்பு ரொம்ப சேஃபாக இருக்கும். டீசல் இல்லாமல் நீங்கள் வச்சு ஓட்டினீங்கன்னா பம்பு வந்து காலி ஆகிடும், வந்து செலவு இழுத்து விட்ருவாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டராக அது இருக்கணும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல்லாம் பார்த்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனை கைட்ட ஆரம்பித்தோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ப்ராப்ளமும் வந்தது. அபவ் ஒரு 60க்கு மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ அது என்னன்றதை டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃப்ரண்ட்டு ரைட்டில் வந்து வீல் பேரிங் போயிருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீல் பேரிங் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு ஷிஃப்ட் டிசைன் பண்ணியிருப்போம், லேத்தில் கொடுத்து தான். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பக்கம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் கைட்டிட்டோம். சஸ்பென்ஷன் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாருதியோட ஓஇ தான் கைஸ் போயிருக்கேன். ஸோ ஓஇயோட ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் வந்து அவுட்லெட்டில் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இம்போர்ட்டட் போடுறதா இருந்தால் நம்ம ப்ரைஸ் சொல்லலாம். ஸோ ஓஇ தான் போடுறோம். ஸோ அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து ஃபுல் ஆக்சுவலி ஸ்டட்டு தனியாக வரும், ஸ்ப்ரிங் தனியாக வரும்லாம் இல்லை. மாருதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அசம்பிளி தான். ஸோ அது அப்படியே வாங்கி மாட்ட வேண்டியதான் அதில் வேலை. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஃப்ரண்ட் பேரிங்லாம் லேத்தில் அடித்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ சஸ்பென்ஷன் மாற்றியாச்சு. அதில் டேட்டுமே பிரிண்ட் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து லிங்க் ராடுமே போயிருந்தது கைஸ் இந்த வண்டியில். ஸோ ஃப்ரண்ட்டு 2 லிங்க் ராடும் போயிருந்தது. அந்த 2 லிங்க் ராடுமே மாற்றிட்டு அண்டு ஸ்டெபிளைசர் ராட் புஷ்ஷு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருந்தது, அதையும் சேர்த்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட், அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அது என்னடான்னு சொல்லி கைட்டி பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது பிரேக் பேட்ஸ் வந்து தேஞ்சு போயிருந்தது. நான் உங்களுக்கு புது பிரேக் பேட்ஸையும் பழைய பிரேக் பேட்ஸையும் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. ஸோ கஸ்டமரோட லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 95,000 ஓடி இருந்தாலும் அவர் ஒரே ஓனர் தான். என்கிட்ட கொண்டு வந்த டைம் அந்த மாதிரி. ஸோ நல்ல டைமில் கொண்டு வந்து விட்ருக்காரு. இல்லை அப்படின்னா வந்து பிரேக் பேடும் போய் அந்த மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரையும் சேர்த்து கரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ டிஸ்க் பிளேட்டுமே காலியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேட்ஸை செக் பண்ணிங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு ப்ராசஸ்ஸு, இதில் காமிக்கிறேன் பாருங்கள். சஸ்பென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டேட் போட்டு பிரிண்ட் ஆகிருக்கும், லெஃப்ட்டுனா லெஃப்ட்டுன்னு மென்ஷன் ஆகிருக்கும். அது இல்லாமல் டீசல் வண்டி ஸ்டட்டு, டீசல் வண்டி சஸ்பென்ஷன் வந்து டீசல் வண்டி தான் போடணும், பெட்ரோல் வண்டி சஸ்பென்ஷன் வாங்கி போடக்கூடாது மாற்றிக்கிது. ஸோ இப்போ பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய பிரேக் பேட் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இதில் புதுசு வந்து என்ன திக்னஸில் இருந்தது பாருங்கள். இதெல்லாம் மாற்றின கையோட வந்து பார்த்திங்கன்னா டீசல் ஃபில்டர். ஸோ டீசல் ஃபில்டர் கைட்டியாச்சு. டீசல் ஃபில்டர் வந்து சில பேர் வந்து ஃபுல் அசம்பிளியோடு மாற்றுவாங்க, இல்லை அசம்பிளி நல்லா இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் மட்டும் மாற்றிக்கிட்டோம். ஸோ ஃபில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கறி போயிருந்தது. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 கிலோமீட்டர் மேலே மாற்றிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பழைய ஃபில்டரையும் புது ஃபில்டரையும் கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தீங்கனாலும் தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அதை முடிச்சு விட்டு அதை மாற்றின பிறகு வந்து ஃபில்டரோட அசம்பிளி வந்து நம்ம டைட் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 30 நியூட்டன் மீட்டர் டார்க், ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது டைட்டுக்கு. ஸோ மற்றெல்லாம் முடிச்ச கையோட ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு பார்க்கும்போது ஸ்டேரிங் ஷேக் பண்ணால் ஒரு நாய்ஸ் வேறு இருந்தது. அது என்னன்னு பார்த்தா ஸ்டேரிங்க்கு பின்னாடி இருக்கிற ஹவுசிங்கில் அந்த கப்பு நகன்றிருந்தது. அந்த கப்பை லாக் பண்ணி விட்டு ப்ராப்பராக சரி ஒரு ட்ரையல் எடுத்துடலான்னு எடுத்தாச்சு. சொல்லியிருப்பேன் ஏசி கம்ப்ளைண்ட்டும் இருக்குன்ட்டு. அது என்னடா இந்த வீடியோவில் போடலன்னு பார்க்காதீங்க, அது வந்து அடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போனால் எல்லாராலையும் பார்க்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 4 மினிட்ஸ் வர மாதிரி தான் போடுறேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் அக்சரிஸ் ஒர்க்கு உங்களுக்கு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.